அடே மார்வெல் இதனடா போங்கா இருக்கு. ஒரு இன்ஃபினிட்டி எடுத்துட்டு போன லோக்கியை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் அந்த டைம்லைனே அழிச்சு விட்டுப்பாங்க டிவியே. ஆனா இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பெக்கியோட குணமாத்தி அவருக்கான வாரிசே வந்து உருவாக்கி வச்சுக்கிறாரு. ஆனா இந்த டிவியை சேர்ந்த யாருமே இதை கண்டுக்கவே இல்லை. இதனடா போங்கா இருக்கு. பொதுவா டிவியோட வேலையை பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டைம்லைன் கிரியேட் ஆகுதுன்னா டைம்லைன் கம்ப்ளீட்டா அழிச்சுருவாங்க. அந்த டைம்லைன் கிரியேட் ஆகுது காரணமா யார் இருந்தாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருவாங்க. ஆக்சுவலி இதுதான் டிவியோட வேலை. லோக்கி பண்ண விஷயம் வந்து ஒரு புது டைம்ல வந்து கிரியேட் பண்ணிக்கும். அதனால தான் லோக்கி வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா கேப்டன் எதுக்குடா தூக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வர செய்தல. லோக்கி சீசன் 1ல பாத்தீங்கன்னா லோக்கி விசாரிக்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வந்து ஸ்பை பண்ணி தான். அவங்க தான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட் வந்தாங்க. போய் அவங்கள தூக்குங்கன்னு சொல்லி அவங்கள மாட்டி விட்டுப்பாரு. பட் டிவியை வந்து எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே நடக்க வேண்டிய ஈவெண்ட். ஒருவேளை வந்து டைம் டிராவல்னு ஒரு விஷயம் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அது புது டைம்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கும். அப்பதான் டிவியை உள்ள போந்து அந்த டைம்ல வந்து அழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க டைம் டிராவல் பண்ணி வந்தது எல்லாமே நடக்க வேண்டிய ஈவெண்ட். அதனால தான் டிவி அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பெக்கியோட தங்கி அவர் வாரிசு உருவாக்குறது எல்லாமே நடக்க வேண்டிய ஒரு ஈவெண்டா இருந்திருக்கலாம். அதனால தான் டிவி இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள்ட்ட ஏதாவது தியரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.